Hello friends, welcome to SHAKTHI Tailoring Institute. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து கோல் ஸ்லீவ் அண்ட் ரஃபிள் ஃப்ராக் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் மீட்டர்ல வந்து நான் 1 மீட்டர் எடுத்துர்க்கேன். பாடிக்கு வரைக்கும் கட் பண்றேன். ஏனா மெயின் கிளாத் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு திக்காவே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்க 36 சைஸ்ல பாடி மெஷர்மென்ட் பண்ண போறேன். இப்போ 14 inches வந்து நம்ம பாடியோட மெஷர்மென்ட் ஹைட் மேலே வந்து ஒரு 1/2 inch கீழேயும் ஒரு 1/2 inch மிடில் வந்து நம்மளுக்கு 14 inches வர மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கடுத்து 3.75 inch வந்து போட் நெக் வைக்க போகிறோம். இதுக்கு 3.75 inch வந்து போட் நெக்குக்கு. அதுக்கடுத்து 2.25 வந்து ஷோல்டர் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஆர்ம் வந்து 6 inches போடலாம். பாடி மெஷர்மெண்ட் வந்து 10. அதுக்கடுத்து வந்து 1.5 seam allowance வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஹிப் வந்து 9 + 1.5. இங்கே வந்து ஒரு 1.5 inch கிராஸ் கொடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இடுப்பு உட்கார வைக்கும்போது நம்ம கரெக்டாக வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 1.5 inchல வந்து ஆர்ம் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக் வந்து 3.5 inchல ஷேப் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உள்ளாழத்தை வெட்டிடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது இல்லையா லைனிங் மெட்டீரியல். அதனால் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு வேண்டி நான் வந்து ஒரு ஷிஃபான் மெட்டீரியலில் ஒரு மீட்டர் துணி எடுத்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த துணியில் வந்து ஒரு 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இது ஏ லைன் குர்த்திக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் ஹிப் ஷேப் எவ்வளவோ அதுலேருந்து வந்து நம்ம ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஹைட் வந்து ஃபுல் ஹைட் பாடியிலேருந்து ஃபுல் ஹைட் வந்து 52 inches வச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து எவ்வளோ மைனஸ் பண்ணிக்கணுமோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே ஹிப் ஷேப்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து ஒரு கர்வ் லைன் பண்ணிங்கன்னாக்கா இது ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை கட் பண்ணுறேன் நான். அவ்வளோதான். இங்கே வந்து சும்மா ஒரு 2.5 inchக்கு அப்படி ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டாப்போட பாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் ரஃபிள் வந்து வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இந்த நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு 3 inchக்கு மார்க் பண்ணி இதை வந்து சர்க்கிள் போட்டுக்கணும். இப்படி சர்க்கிள் போட்டுக்கணும். நீங்கள் ஹைட் எவ்வளோ வைக்கிறீங்கன்றதை பார்த்துக்கணும். நான் ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா 8 inches வச்சுருக்கேன். 8 inches ப்ளஸ் வந்து ஒரு 1 inch நம்ம வந்து இந்த பக்கம் தைக்கணும், அந்த பக்கம் வந்து மடித்து தைக்கணுன்றதுக்காக 9 inches வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்ட்டு மெஷர் பார்த்துக்கணும். ஒரு வாட்டிக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நான் வந்து ஃப்ரில் வைக்காமல் அப்படியே வந்து இதுவும் அம்ப்ரெல்லாலேயே நான் வந்து இந்த ரஃபிள் ஃப்ரில் வந்து வைக்கிறேன். இந்த ரஃபிள் வந்து 2 விதமாக வச்சுக்கலாம். ஃப்ரில்லையும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி அம்ப்ரெல்லாலையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாடியை வந்து நம்ம லைனிங்லேருந்து மெயின் பீஸ்க்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவலாக வந்து இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது தெரியலன்னா கூட நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக எல்லாமே ஃபேஷன் டிசைனிங்லேருந்து மொத்தமே வந்து எடுக்கிறோம். இது ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில டிசைன்ஸும் போடுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப லேட் ஆகுது ஒரு வீடியோ போடுறதுக்கு. அதனால நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ராக் வந்து நாங்கள் காட்டுறோம். இதை வந்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து லேர்ன் பண்ணுறவங்களும் வந்து இது ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸி மெத்தடில் தான் வந்து போட்டிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே லைனிங்லேருந்து நம்ம அந்த மெயின் பீஸை வந்து எந்த பீஸும் வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு லைனிங் தான் வந்து கரெக்டு மெஷர்மெண்ட்டு. அதனால் மீதி எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் வந்து நம்ம கட்டிங் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு சென்டர் வந்து ஒரு டாட் போட்டுக்கோங்க. எப்படின்னா ஷோல்டர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டில் வந்து சென்டர் டாட் போட்டுருங்க.
இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம டாட் போட்டுட்டோம். டாட் போட்டுட்டு கீழே இருக்கிற பாட்டத்தை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டராக வச்சு ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கணுன்றது மாதிரி. அதே மாதிரி வந்து பாடியிலையும் அது சென்டர் அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்டரும் இந்த சென்டரும் வந்து கரெக்டாக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இந்த பக்கம் நின்றுடும், அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா எதுனா இருந்துச்சுனாலும் அந்த பக்கம் நின்றுடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிப் ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நம்ம வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். இடுப்பு வந்து சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு கிளியராக வந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம தச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் வந்துடுச்சு. நான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ரஃபல் ஃப்ராக் வைக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சிடலாம். ஒரு 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. 2ஆக மடித்து அப்படியே ஃப்ரண்ட் பீஸ்லேருந்து பேக்குக்கு வந்து அப்படியே வந்து உள்ளுக்கு வச்சுட்டு வந்திங்கனாக்கா மேலே மடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பைப்பிங் பட்டையாக வந்து பைப்பிங் வர மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாட்டம் பீஸையே வந்து 1.5 இன்ச்சில் வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம சிசர் கட் கொடுத்துட்றேன். இது வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். இது நல்லா வந்து ஒரு வாட்டியே நல்லா அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியராக வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அயனிங் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பட்டையாக வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம பேக் பீஸ்க்கும் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 2ஆக மடித்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உள்ளே வச்சு மேலே திருப்பணும். சின்னதாக சிசர் கட் கொடுத்து இதை வந்து அப்படியே திருப்பி மடிச்சிடலாம். இது கீழே வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இது தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன். நம்ம வந்து திருப்பி ஒரு மடிப்பு அந்த ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொடுத்துட்டு மடிச்சிங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ மடிக்கணுமோ அவ்வளோதான் மடிக்க முடியும். எக்ஸ்ட்ராஸ் மடிக்கவே முடியாது. ரொம்ப கிளியராக வரும். இது இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸரெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக வந்து வந்துடும். இது ஒரு அயனிங் கொடுத்திங்கன்னா அப்படியே வந்து பதிஞ்சிடும். இல்லைனாலும் நீங்கள் போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிண்ட் மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுடும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டரு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் பண்ணுங்கள் இதை. அவ்வளோதாங்க. கட் பண்ணி கொஞ்சம் பீஸரெல்லாம் கட் பண்ணிடலாம். எப்போவுமே கிளியராக இருக்கணும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன த்ரெட்டாக இருந்தாலும் கட் பண்ணிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ரஃபிள் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எப்படி மார்க் பண்ணணுன்றதை வந்து சொல்கிறேன் நான். இப்போ ஹார்ம் இருக்குது இல்லைங்களா, ஹார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் நெக் சைடில் நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி ஹார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு கொடுத்தோம் இல்லையா கிராஸ் பீஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹார்ம் கூட கிராஸ் பீஸ் கொடுத்து ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி வந்து மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு மடிச்சிடணும். இப்படி டபுள் ஸ்டிச் போட்டு இப்படி மடிச்சிக்கணும். இப்படி மடிச்சிடலாம். இதுக்கு பைப்பிங் வேணும்னாலும் பைப்பிங் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மடிக்கணுன்னாலும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெஸ் தான்.
தைக்கிறதுக்கு ரொம்ப வந்து ப்ரிட்டியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிற ஒரு ட்ரெஸ் இது. காலேஜ் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து போடுறாங்க. இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை பட்டை கரெக்டாக வரணும். அதே மாதிரி எண்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து நடுவில் ஸ்டிச் பண்ணிங்கன்னாக்கா கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும். அதனால் எண்டில் நல்லா வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரஃபிள் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3லேருந்து 4 இன்ச்சஸ் வரைக்கும் டவுன் இறக்கிக்கணும். அது எப்படின்னாக்கா நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம கோல் ஸ்லீவ் வைப்போம் இல்லையா, அந்த லென்த்துக்கு நம்ம வந்து வெட்டியிருப்போம். 2.5 இல்லை 3 அந்த மாதிரி வெட்டியிருப்போம். அந்த மாதிரி பாருங்கள், ஒரு சைடு வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ ஒரு பக்கம் வச்சாச்சு, 2வது பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து கீழே எங்கேயும் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ரிவர்ஸில் இந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை ரிவர்ஸில் ரஃபிளுக்கு கட் பண்ண கிளாத்தை வந்து ரிவர்ஸில் வச்சு இப்படி திருப்பிக்கணும். பாருங்கள், அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. ரொம்ப சுலபமாக இருக்கும். ஃப்ரில் வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ரில் வைக்கலாம். இது கொஞ்சம் வந்து பெரியவங்கன்றதுனால நம்ம வந்து அம்ப்ரெல்லாலேயே கட் பண்ணிக்கணும். இந்த ரஃபில் பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணிடணும். இதை இப்போ இந்த 2 பக்கமும் இப்படி இருக்கும். கையாண்ட நம்மளுக்கு அது தொங்குற மாதிரி இருக்கும். வந்து நம்ம பாடியோட மெஷர்மெண்ட்டு 1.5 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டும் ஒரு வாட்டி கால்குலேஷன் பண்ணிக்கணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.5ன்றது 1.25 கிடச்சிது. அந்த 1.25 அப்படியே வந்து ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஏ லைனில் அப்படியே அடிச்சிடணும். பாடியிலேருந்து கீழே கால் வரைக்கும். அதே மாதிரி 2வது சைடும் அந்த பாடி மெஷர்மெண்ட் பார்த்துக்கணும். நம்ம 2வது சைடு வைக்கிறதுக்கு முன்னாடி இடுப்புக்கு ஒரு ரோப் ரெடி பண்ணியிருப்போம். ரோப் வந்து நீங்கள் பார்க்கலனாலும் நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது எப்படின்றது சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரோப் வந்து அதே ஃபினிஷிங்கில் கிளியராக இருக்கும். இல்லைனா திருப்பி வந்து உள்ளே வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி இதையும் ஸ்டிச் பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னாக்கா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.